ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா அமேசான்லேருந்து பேக்லெஸ் வேக்கம் கிளீனர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதான் வந்திருக்கு. பார்சல் ஒரு ஆவரேஜ் பேக்கிங்கோடு தான் வந்திருக்கு. பாருங்கள், இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. நான் உள்ள டேமேஜாக இல்லாட்டி யூஸ்டு ப்ராடக்ட் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் இருந்தது. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன வந்திருக்குன்னு ரிவ்யூ பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 4 நாசில்ஸ் வந்திருந்தது. இந்த நாசில் சோஃபா அண்ட் குஷன்ஸ்க்கெல்லாம் இந்த நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு, இது சோஃபா அப்புறம் மேட்ரஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டென்ஷன் பைப்பு, நீளம் பத்தலைன்னா இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாசில்ஸை இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த நீளம் வேணாம் அப்படின்னா இந்த பைப்லேயே நம்ம இந்த வேக்கம் பைப் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் போட்டுக்கலாம். இது ஃப்ளோர் கிளீனிங்க்கான நாசில். இந்த நாசில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவான ஸ்பேஸ்லையெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜன்னல் எடுக்கு அதுலையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கார்பெட் கிளீனிங்க்கு அந்த பர்பஸ்க்கெல்லாம் இந்த நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டஸ்டிங் ப்ரஷ்ஷோடு வந்துடுது. இப்போ ஜன்னல் அந்த மஸ்கிட்டோ மெஷ்ஷெல்லாம் ஈஸியாக அதில் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீட்டில். பேக்லெஸ் இதோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா பேக்லெஸ் டஸ்ட் க்ளீனர். ஈஸியாக நம்ம வந்து டஸ்ட்டை எம்டி பண்ணிக்கலாம். பேக் எடுத்து கீழே போடணுன்ட்டெல்லாம் இல்லை. அப்படியே இதை ஓப்பன் பண்ணி இது வந்துட்டு ஈஸியாக நம்ம இழுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கார்டு வந்து பாருங்கள் 6 மீட்டர் வருது. ஆனால் என்னென்னா இந்த ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இது எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயும் இந்த ப்ளக்கை வந்து போட முடியல. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அப்புறம் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குல்ல, அதை அமுத்துனிங்கன்னா அந்த கார்டு ஈஸியாக உள்ளே போயிடுது. வெளியே எடுத்துகிட்டு ஈஸியாக உள்ளே போயிடுது. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.